கேள்வி ஜே பாருங்க. வர்க்கங்கள் கழிக்கப்படுகின்ற போது ஒரு நாங்கள் கூட்டி எழுதணும், இன்னொருக்கா கழிச்சு எழுதணும். அப்ப நாங்க வர்க்கங்கள் கழிக்கப்படைக்க ஒருக்கா கூட்டி ஒருக்கா கழிச்சு பாத்தீங்கன்னா ஒருக்கா கூட்டி எழுதுவோம், ஒருக்கா கழிச்சு எழுதுவோம். இவ்வாறு வர்க்கங்கள் கழிக்கப்படுகின்ற போது இந்த அடிகளை ஒருக்கா கூட்டி ஒருக்கா கழிச்சு எழுதவர். வர்க்கங்கள் கழிக்கப்படும் போது இந்த அடிகளை ஒருக்கா கூட்டி ஒருக்கா கழிச்சு எழுதவும். அப்ப 2x சக 3 x 2 என்ற அடிகளை 2x சக 3 x 2 என்ற அடிகளை ஒருக்கா என்ன செய்யணும்னா கூட்டி எழுதுவோம், இன்னொருக்கா கழிச்சு எழுதுவோம். 2x சக 3 x என்ற அடிகளை ஒருக்கா கழிச்சு எழுதுவோம். பல வர்க்கங்கள் கழிக்கப்படுகின்ற போது இந்த அடிகளை ஒருக்கா கூட்டி எழுதணும், இன்னொருக்கா கழிச்சு எழுதணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த அடிகள் என்னவாக இருக்கின்றா அச்சரகணித கோவைகளாக இருக்கின்றது. அப்ப இந்த 2x சக 3 x 2 என்ற அடிகள் ஒருக்கா கூட்டி எழுதணும், ஒருக்கா கழிச்சு எழுதணும். அப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க. இங்க பிராக்கெட்டை கழட்டுவோம். சோ பிராக்கெட்டை கழட்டணும், பிராக்கெட்டை கழட்டினா 2x சக 3 இங்கேயும் பிராக்கெட்டை எடுத்து விட்டுருக்கோம். ஏன்னா சகவால பெருக்கிக்க அதே தான் பேர். நீங்க பெருக்கி பாருங்க, சகவால பெருக்கினா சக x, சகவ சயவால பெருக்கினா சய. சோ பிளஸ் ஆல பெருக்க போயிட்டு இங்க பிரச்சனை வராது. பிளஸ் ஆல பெருக்கி அடைப்பை நீக்கும் போது பிரச்சனை இல்லை. மைனஸ் தான் டேஞ்சரஸ் ஆனா இவர்தான் பிரச்சனையானா வேற மைனஸ். சக x அப்படியே வரும். சகவ சயவால பெருக்கினா சய, சக சயவால பெருக்கினா சய, 2 அப்படியே வரும். சக x அப்படியே வரும். சக சய 2 அப்படியே வரும். அப்புறம் என்ன செய்யணும்னா நாங்கள் இதுக்குள்ள என்ன செய்யணும்னா அந்த பிரேக்கெட்டை கழட்டுவோம். கழட்டினா என்ன இருக்கு 2x சக 2x சக இந்த பிராக்கெட்டை நீக்கினா 2x சக 3 சயவால இந்த பிராக்கெட்ல உள்ள ஒவ்வொன்றையும் பெருக்கி நாங்கள் அடைப்பை நீக்க வேண்டும். அப்ப இந்த x க்கு ஒரு குறியீடும் இல்லை என்றால் சக சயவ சகவால பெருக்கினா சய, வெவ்வேறு குறியீடுகள் பெருக்கப்படும் போது சய. அப்ப சய சக சய, சய சக சய, இந்த x வந்து அப்படியே வரும். சயவ சயவால பெருக்கினால் சக, ஒரே குறியீடுகள் பெருக்கப்படும் போது சக, சய சய சக, இந்த 2 அப்படியே வரும். சரி, அப்புறம் என்ன செய்யலாம் பாருங்க. 2x சக x 3x, 2x சக x 3x, சக 3 சய 2 எது கூட சொல்லுவோம். சக 3 சய 2 சகவா சயவா எது கூட, சக பிளஸ் கூட. கூடின நம்பர்ல இருந்து குறைஞ்ச நம்பரை கழியுவோம். சோ 3ல 2 போனால் 1, 2x x 3x, சக 3 சய 2 சக 1. அப்புறம் இங்க பாருங்க 2x ல x போனா x வரும், 2x ல x கழிச்சா x வரும், 2x ல x போனா x, 2x ல x கழிச்சா x வரும். சக 3 சக 2 சக 5, சக 3 சக 2, சக 3 சக 2 சக 5. சரி, ஓகே, இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். x minus y இன் வர்க்கம் 4க்கு பதிலாக 2 இன் வர்க்கம் a வர்க்கம் b வர்க்கம்
4 இருக்கிற இடத்துல 4க்கு பதிலாக 2 வர்க்கம் a வர்க்கம் b வர்க்கம். அவ எப்படி போடலாம்டா x sin y முழுவதின் வர்க்கம் x minus y முழுவதின் வர்க்கம் sin 2 வர்க்கம் a வர்க்கம் b வர்க்கம் என்றா 2ab முழுவதின் வர்க்கம். 2 வர்க்கம் a வர்க்கம் b வர்க்கம் என்றா இத போடலாம் 2ab முழுவதின் வர்க்கம். இவ்வாறு வர்க்கங்கள் கழிக்கப்படுகின்ற போது நாம என்ன செய்யலாம் என்றால் ஒருக்கா அடிகளை கூட்டி எழுத வேணும், இன்னொருக்கா அடிகளை கழிச்சு எழுத வேணும். அப்ப பாத்தீங்கன்னா ஒருக்கா கூட்டி எழுத வேணும், இன்னொருக்கா கழிச்சு எழுதணும். அப்ப எப்படி வரும்டா xi யோட 2ab கூட்டி எழுதுவோம். xi யோட 2ab கூட்டி எழுதுவோம். அடுத்து xi யோட 2ab கழிச்சு எழுதுவோம். xi யோட 2ab கழிச்சு. இவ்வாறு வர்க்கங்கள் கழிக்கப்படுகின்ற போது இந்த அடிகளை ஒருக்கா கூட்டி எழுத வேண்டும், இன்னொருக்கா இந்த அடிகளை கழிச்சு எழுத வேண்டும். சோ x வேற y வேற ab வேற. அப்ப இதுக்கு மேல சுருக்கம் செய்ய இயலாது. இப்ப நாம இங்க 16க்கு ஃபர்ஸ்ட் பெருக்கம் பார்ப்போம். இது காரணிப்படுத்தல் இன்னொரு டைப் மூர்ப்பு கோவையை காரணிப்படுத்துதல். அப்ப நாம என்ன செய்வோம்னா 16க்கு பெருக்கம் பார்ப்போம். 16 ஈர் 8 16 நன்னாங்கு 16. அப்ப 16க்கு பெருக்கம் 16 ஈர் 8 16 நன்னாங்கு 16. சோ இத பெருக்கத்துக்கு ஏற்ற விதமாக நாம இந்த மூர்ப்பு கோவையை காரணிப்படுத்த வேண்டும். x வர்க்கம் y வர்க்கம் சக 16. சோ பெருக்கத்துக்கு ஏற்ற விதமாக நாம போட வேண்டும். அப்ப 2 தர 8 என்ற பெருக்கம் பொருந்தும். 2 தர 8 என்ற பெருக்கம் பொருந்தும். அப்ப அந்த பெருக்கத்துக்கு ஏற்ற விதமாக நாம போடலாம் சக 8xy சக 2xy. 8 ரூபா காசு 8 ரூபா காசு 2 ரூபா காசு 8 ரூபா காசு 2 ரூபா காசு. சோ 10 ரூபா காசு. அப்ப இதுக்கு நாம என்ன செய்வோம்னா பொது எடுப்போம். சோ xy பொது எடுப்போம். அப்ப xy பொது எடுத்தோம்னா x வர்க்கம் x ஆல பிரிச்சா x வரும், y வர்க்கம் y ஆல பிரிச்சா y வரும் சக 8xy ல xy பொது எடுத்தோம்னா இந்த xy யும் இந்த xy யும் வெட்டுப்பட்டா 8 வரும். xy யும் xy யும் வெட்டுப்பட்டா 8 வரும். சோ இதுக்குள்ள நாம என்ன செய்யலாம்னா 2 பொது எடுக்கலாம். சக இந்த இடத்துல என்ன குறியீடு வருதோ அதை அப்படியே போடுவோம். அப்ப இங்க என்ன குறியீடு வருது சக. இதுல மைனஸ் வந்தா மைனஸ், இதுல பிளஸ் வந்தா பிளஸ். அப்ப இங்க சக வரதுனால அப்படியே சக போடுவோம். இந்த 2க்கும் 16க்கும் 2 பொது. இதையும் 2ஆக படல பிரிக்கலாம். இந்த 16ஐயும் 2ஆக படல பிரிக்கலாம். சோ 2க்கும் 16க்கும் நாங்க 2 பொது எடுக்கலாம். 2க்கும் 16க்கு நாங்க 2 பொது எடுக்கலாம். அப்புறம் என்ன செய்யணும், வேற என்ன பொது எடுப்போம்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் பொது எடுக்கலாம். 2 மட்டும் தான் பொது எடுக்கலாம். வேற பொது எடுக்க இயலாது. அப்ப இத 2ஆல பிரிச்சா 2 2 வெட்டுப்பட்டா xy. இங்க நடுவுல சக 16 2ஆல பிரிச்சா 8 16. அப்ப பிராக்கெட்ல வாரது ஒரு பிராக்கெட் xy சக 8, வெளியில வாரது இன்னொரு பிராக்கெட் xy சக 2. சோ இது ஆன்சர். சோ இந்த மூர்ப்பு கோவையை நாம காரணிப்படுத்துவோம். அப்ப என்ன விஷயம்னா 20க்கு பெருக்கம் பார்ப்போம். ஓர் 20 20 ஏர் 10 20 நா 5 20. எந்த பெருக்கம் பொருந்தும் என்று பாருங்க. எந்த பெருக்கம் பொருந்தும் என்றா 5ல இருந்து 4 கழிச்சவண்டா என்ன வரும், 5ல 4 மைனஸ் பண்ணினா 1 வரும். PQ க்கு முன்னுக்கு 1 மில்லி என்றால் 1 இருக்குது என்ற அர்த்தம். PQ க்கு முன்னுக்கு 1 மில்லி என்றால் 1 இருக்குது என்ற அர்த்தம். சோ ஒரு PQ
5ல 4 ரவுண்டு அப்போ இங்க ஒரு PQ என்ன PQ க்கு ஒன்று இல்லைன்னா உண்டு இருக்கு PQ இன் குணகம் ஒன்று PQ க்கு முன்னால உண்டு அப்ப இந்த பெருக்கல் தான் பொருந்துது இனி என்ன செய்வோம் P வர்க்கம் Q வர்க்கம் சய 20 பெருக்கத்துக்கு ஏற்ற விதமா போடணும் இங்க மைனஸ் வரைக்க கூண்ண நம்பருக்கு மைனஸ் கொடுங்கோம் அப்ப 5 தானே கூண்ண நம்பர் அப்ப சய 5 PQ சக 4 PQ அப்ப நாம என்ன செய்யலாம்டா PQ வை நாம பொதெடுப்போம் அப்ப PQ பொதெடுத்தவண்டா இந்த P வர்க்கம் P ஆல பிரிச்சா P வரும் Q வர்க்கம் Q ஆல பிரிச்சா Q வரும் இங்க சய இதுக்கு முன்னுக்கு ஒரு குறியீடு இல்லையா சயவ சகவால பிரிச்சா சய 5 PQ ஆல பிரிச்சோம்னா இந்த PQ வும் PQ வும் வெட்டுப்பட்டா என்ன வரும் சொல்லுவோம் 5 PQ நாங்க PQ ஆல பிரிக்கிறோம் அப்ப உண்மையில காரணிப்படுத்துறோம் முதலெடுக்கிறோம் என்ன அர்த்தம் இந்த உறுப்பை இந்த உறுப்பு என்ன செய்யுது பிரிக்குதுன்ற அர்த்தம் அப்ப PQ வெட்டுப்பட்டா உங்களுக்கு என்ன வரும் சொல்லுவோம் 5 வரும் இந்த என்ன செய்யணும் 4 பொதெடுக்கணும் இதுல எந்த குறியீடு வருதோ கண்ணை மூடிக்கொண்டு பொதெடுக்கணும் இங்க சம வந்தா சக இதுல சய வந்தா சய அப்ப இங்க பிளஸ் வரதுனால பிளஸ் பொதெடுக்கணும் சோ 4 பொதெடுத்தா இந்த 4 வெட்டுப்பட்டா PQ வரும் சய 20 4 ஆல பிரிச்சா 5 5 20 அப்ப அதீங்கடா பிராக்கெட்ல வாரது ஒரு பிராக்கெட் PQ sin PQ sin அப்ப பிராக்கெட்ல வாரது ஒரு பிராக்கெட் PQ -5 பிராக்கெட்ல வாரது ஒரு பிராக்கெட் வெளியில வாரது இன்னொரு பிராக்கெட் இங்க PQ சக 4 சோ வெளியில வாரது இன்னொரு பிராக்கெட் PQ சக 4 இதுல பாத்தீங்கன்னா மூணு இடமும் x இருக்கு இங்க x இருக்கு இங்க x இருக்கு இங்க x இருக்கு மூணு இடத்துலயும் x காணப்படும் இங்க x இங்க x இங்க x அப்ப நாம என்ன செய்வோம்னா நாம x பொதெடுப்போம் சோ x பொதெடுத்தவன்னா என்ன வரும் சொல்லுங்க இந்த ரெண்டு அப்படியே வரும் x கணம் x ஆல பிரிச்சா x வர்க்கம் இந்த x கணம் x இன் மூன்றாவதுக்கு x ஆல பிரிச்சா x வர்க்கம் சய x வர்க்கம் x ஆல பிரிச்சா x வர்க்கம் x ஆல பிரிச்சா x இந்த y அப்படியே வரும் சய இத நாம x ஆல பிரிச்சா இந்த x உம் வெட்டுப்பட்டா 3y வர்க்கம் x உம் வெட்டுப்பட்டா 3y வர்க்கம் அப்ப என்ன செய்யலாம் x இந்த மூணுக்கு போய் நாம காரணிப்படுத்தணும் சோ x க்கு முன்னிருக்கிற நம்பர் 2 y க்கு முன்னிருக்கிற நம்பர் 3 ஈர் 3 6 6 க்கு பெருக்கம் ஓர் 6 ஈர் 3 6 இந்த 2 3 ஆல பெருக்குங்கோ ஈர் 3 6 6 க்கு பெருக்கம் ஓர் 6 ஈர் 3 6 அப்ப என்ன செய்யலாம் என்றால் 2x வர்க்கம் 2x வர்க்கம் சய 3y வர்க்கம் சோ பெருக்கத்துக்கு ஏற்ற விதமாக நாங்க போட வேண்டும் எப்படி நாங்க போடலாம்னா இந்த பெருக்கத்துக்கு ஏற்ற விதமாக 2 தடவை 3 என்ற பெருக்கம் பொருந்தும் ஏனென்றால் 3ல இருந்து 2 கழிச்சா உண்டு இங்க xy என்பது ஒரு xy அப்ப நாங்க எப்படி போடலாம்னா அந்த பெருக்கத்துக்கு ஏற்ற விதமாக சய 3xy சக 2xy சய 3xy சக 2xy 3 ரூபா கடன் 2 ரூபா காசு சோ பேலன்ஸ் 1 ரூபா கடன் அப்ப நாங்க இப்ப சோடி கட்டி பொதெடுக்கலாம் x உள்ளுக்குள்ள சோடி கட்டுவோம் என்ன செய்யலாம் சொல்லுங்க இதுக்குள்ள நாங்க எப்படி பொதெடுக்கலாம் சொல்லுங்க சோடி கட்டி இந்த குரூப்புக்கு பொதெடுக்கலாம் இங்கே x இருக்கு x பொதெடுக்கலாம் அப்ப நாம x பொதெடுத்தவண்டா இந்த ரெண்டு அப்படியே வரும்
x வர்க்கம் x ஆல பிரிச்சா x வரும் சய இதை x ஆல பிரிச்சா இந்த x இந்த x வெட்டுப்பட 3y வரும் அப்புறம் நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க இந்த குரூப்புக்கு நாங்க எதை பொது எடுக்கணும் என்றால் இதுல என்ன குறியீடு வருதுன்னு பார்ப்போம் இதுல சக வந்தா சக பொது எடுக்கணும் அது இதுல சய வந்தா சய பொது எடுக்கணும் இங்கே y இருக்கு அங்கே y இருக்கு சோ நாங்க y பொது எடுப்போம் பாருங்க என்ன செய்யணும் என்றால் இந்த இடத்துல என்ன குறியீடு இருக்கோ கண்ணை மூடிக்கொண்டு பொது எடுக்கணும் அப்ப இதுல சக வாரதுனால சக பொது எடுப்போம் இங்கே y இருக்கு அங்கே y இருக்கு சோ நாங்க y பொது எடுப்போம் அப்ப y பொது எடுத்தோம்னா இந்த y யும் வெட்டுப்படும் அப்ப என்ன வரும்னா 2x வரும் சய சகவால பிரிச்சா சய 3 y வர்க்கம் y ஆல பிரிச்சா y அப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க என்ன நடக்க போகுது கடைசி லைன் அதுல எப்படி காரணிகள் வரும் x இருக்கா x என்ற காரணி அது வரும் x என்ற காரணி வரும் பிராக்கெட்ல வாருது 2x சய 3y 2x சய 3y சோ பிராக்கெட்ல வாருது ஒரு பிராக்கெட் 2x சய 3y 2x சய 3y அப்ப அது ஒரு பிராக்கெட்ல வாருது அப்புறம் வந்து வெளியில வாருது x சக y வெளியில வாருது இன்னொரு பிராக்கெட் x சக y அப்ப பிராக்கெட்ல வெளியில வாருது இன்னொரு பிராக்கெட் x என்ற காரணி அப்படியே வரும் பிராக்கெட்ல 2x சய 3y 2x சய 3y அது ஒரு காரணியாக வரும் வெளியில வார x சக y யும் சேர்ந்து இன்னொரு காரணியாக வரும் சரி ஆன்சர் ஓகே இது எப்படி செய்யறதுன்னு பாப்போம் x ஆல இந்த பிராக்கெட்களோட ஒவ்வொன்றையும் பெருக்கி நாங்கள் அடைப்பை நீக்கணும் x ஆல பெருக்கினா x வர்க்கம் x ஆல பெருக்கினா x வர்க்கம் சக x 5 ஆல பெருக்கினா 5x x வர்க்கம் x 5 ஆல பெருக்கினா 5x சய 14 அப்புறம் என்ன செய்யணும்னா 14க்கு பெருக்கம் பார்க்கணும் ஓர் 14 ஈவ் 7 14 அப்ப எந்த பெருக்கம் பொருது வந்து பார்ப்போம் சோ எந்த பெருக்கம் பொருந்தும் சொல்லுமாவும் 7 ல இருந்து 2 கழிச்சா இந்த 5 வரும் அப்ப பாத்தீங்கன்னா x வர்க்கம் அப்படியே வரும் சய 14 அப்படியே வரும் பெருக்கத்துக்கு ஏற்ற விதமா போடுங்க அப்ப எப்படி போடுவீங்க சக 7x சய 2x அப்ப சோடி கட்டி பொது எடுக்கணும் அப்ப இதுக்குள்ள நாங்க என்ன பொது எடுக்கலாம்னா x பொது எடுக்கலாம் சோ x வர்க்கம் x ஆல பிரிச்சா x வரும் சக 7x ல x பொது எடுத்தோம்னா இந்த x வெட்டுப்பட்டா 7 வரும் இங்க என்ன செய்யலாம் சய 2 பொது எடுப்போம் சய 2 பொது எடுத்தோம்னா சய 2 வெட்டுப்பட்டா x வரும் சயவால பிரிச்சா சக 14 2 ஆல பிரிச்சா 7 14 அவ பாருங்க வந்து இந்த பிராக்கெட்டுக்குள்ள வாருது x ஆக 7 x ஆக 7 அப்ப பிராக்கெட்டுக்குள்ள வாருது ஒரு பிராக்கெட் x ஆக 7 x ஆக 7 x ஆக 7 பிராக்கெட்டுக்குள்ள வாருது ஒரு பிராக்கெட் வெளியில வாருது x ம் சய 2 சோ வெளியில வாருது இன்னொரு பிராக்கெட் 2x சய 1 வர்க்கம் சய 4 க்கு பதிலாக 2 வர்க்கம் ஒருக்கா கூட்டி ஒருக்கா கழிச்சு 2x சய 1 ஓட ஒருக்கா இந்த 2 என்ன செய்யும் கூட்டி எழுதுவோம் இன்னொருக்கா 2x சய 1 ஓட அந்த 2 கழிச்சு எழுதுவோம் அப்ப 2x சய 1 சக 2 சக 1 1 ரூபாய் கடன் 2 ரூபாய் காசு பேலன்ஸ் 1 ரூபாய் காசு 2x சய 1 சய 2 சய 3 சரி